வணக்கம், வெல்கம் டு நித்யா ஃபேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சல்லி தையல் போட்டிருப்போம். அதை வந்து நம்ம ஆரி நீடில் தான் நம்ம போட்டு பார்த்துருப்போம். இந்த மாதிரி கை ஊசியிலே அந்த மாதிரி பண்ணலாம். ஆரி நீடில் வராதவங்களுக்கு இந்த மாதிரி கை ஊசியிலே நம்ம போடலாம். அது என்னென்னா நம்ம ஒரே கலரில் நம்ம போட்டிருப்போம். இதையே வந்து டபுள் கலராக இப்போ பாருங்கள், நான் இந்த 2 கலர் எடுத்திருக்கேன். இந்த 2 கலர்லேயும் எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். நூல் எப்படின்னா நான் 2 நூலாக எடுத்துக்கிறேன். மொத்தம் 4 நூல். இதில் 2 நூலும் இதில் 2 நூலும் நான் எடுத்திருக்கேன். மொத்தம் 4 நூலாக வந்து நம்ம நாட் போட போகிறோம். இப்போ அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாருங்கள், இந்த க்ரீனில் 2 நூலும் இந்த ஆரஞ்சில் 2 நூலும் எடுத்திருக்கேன். இந்த 4 நூலையும் சேர்த்து பிடிச்சிக்கோங்க. இப்படி இந்த 4 நூலையும் சேர்த்து பிடிச்சிட்டு இப்படி ஊசியில் கோர்த்துக்கணும். இந்த 4 நூலையும் எவ்வளோ மொத்தம் வேணுமோ நம்ம பண்ணிக்கலாம். நான் 4 நூல் அதனால தான் எடுத்திருக்கேன். மொத்தமாக போட்டால் கொஞ்சம் நல்லா தெரியும் அப்படிங்கிறதுக்காக டபுள் கலரில் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், இதே மாதிரி போட்டுட்டு இந்த இப்படி பார்த்தீங்கன்னா 8 நூல் ஆகிடும். இப்படி கோர்த்துக்கிறோம். இங்கே பாருங்கள், இந்த லாஸ்ட் எண்டையும் இந்த எண்டையும் பிடிச்சிக்கிறோம். இப்படி முடிச்சு நல்லா இப்படி எடுத்து விட்டு முடிச்சு போட்டுக்கோங்க. இப்படி போட்டுட்டு பிசுறாக இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி முடிச்சு போட்டேன். இந்த மாதிரி முடிச்சு போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்டார்டிங் வந்து இந்த எண்டிலிருந்து நான் எடுத்துக்கிறேன். இங்கிருந்து எடுத்துட்டு இப்படி இந்த கோடு போட்டிருக்கோம் இல்லையா, நடுவில் இந்த பாதிக்கு நம்ம இங்கே குத்தணும். இந்த இடத்துல இப்படி வரும். நம்ம ஆரியில் போடும்போது நம்ம ஈஸியாக போட்டுருவோம். கை அப்படி வராதவங்களுக்கு இந்த கையூசியிலே இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இது காட்டியிருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம இப்போ இங்கிருந்து இங்கே குத்தியாச்சு. அடுத்தது இதிலிருந்து கொஞ்சம் தள்ளி, இதிலிருந்து கொஞ்சம் கீழே அந்த கோட்டு மேலேயே எடுங்க. கோட்டு மேலேயே எடுத்துட்டு அடுத்தது இங்கிருந்து இங்கே குத்துறோம். நம்ம முதல்ல எடுத்தோம் இல்லையா, அதுக்கு கீழே குத்துறோம். இந்த நூலை இப்படி இழுத்து பிடிச்சிக்கோங்க. இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்திருக்கா. திரும்ப இந்த சைடு இங்கிருந்து எடுத்து அந்த கோட்டு மேலேயே எடுத்துக்கோங்க. இதுக்கு நேராக இது எங்கே குத்திருக்கோமோ அதே தான் இங்கே நேராக குத்தணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இதிலிருந்து கொஞ்சம் கீழே அப்படியே இந்த நடுவில் மட்டும் வந்து அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த கையை வந்து லாஸ்ட்டு வரைக்கும் இப்படி விடுங்க. அப்படி இல்லைன்னா பிசுறாக வரும். இப்படி வந்துடும். திரும்ப என்ன பண்ணுறோன்னா இந்த சைடு இது வந்து நம்ம ஆரியில் பண்ணியிருப்போம். இது கையூசிலையும் ஈஸியாக இது பண்ணலாம். அதனால தான் உங்களுக்கு காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ பாருங்கள், நான் திரும்ப கை இது வரைக்கும் கொண்டு வரேன். இப்படி லாஸ்ட் வரைக்கும் இழுக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல திரும்ப இந்த சைடு குத்துறோம். இங்கிருந்து எடுத்துட்டு இங்கே குத்துறோம். இப்படியே அடுத்தடுத்து வரும். அப்படியே அடுக்கடுக்காக வரும் பாருங்கள். இப்படியே ஃபுல்லாக இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாற்றி மாற்றி எடுக்கணும். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த தையல் போடுறதுக்கு. இப்போ இது ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக முடிக்க போகிறோம். இந்த இடத்துல நான் வந்து முடிக்கிறேன். இப்போ நாட் போடணும் இல்லையா, இதுக்கு வந்து எப்படி நாட் போடலாம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இது 4ஆக எடுத்துருக்கோம்ல இந்த நூலை, அதை வந்து கீழே கட் பண்ணிக்கோங்க. இப்படி கட் பண்ணிவிட்டு அந்த நூலை வந்து 2ஆக பிரிச்சுக்கோங்க. நான் திருப்பி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த நூலை கட் பண்ணியாச்சு. இவ்வளோ நூலை நீளத்துக்கு கட் பண்ணிக்கோங்க. நம்ம இதை வந்து 2ஆக பிரிச்சுக்கிட்டோம். அந்த நூலை இப்படி பிரிச்சுட்டு நம்ம நார்மலாக முடிச்சு போடுறோம் இல்லையா, இப்படி எடுத்துட்டு இப்படி முடிச்சு போட்டுக்கோங்க. 2-3 தடவை போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து கலண்டு வராது. இப்படி முடிச்சு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி முடிச்சு போட்டு கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது மாதிரி தான் நம்ம முடிச்சு போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஃபினிஷிங் முடித்தாச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம இப்படியே விட்டாலும் நல்லா தான் இருக்கும். இல்லை பீட்ஸ் ஒரு லைன் இப்படி அடுக்குனாலும் அழகாக இருக்கும். இப்போ நான் ஒரு லைன் பீட்ஸ் அடுக்கி காட்டுறேன். இப்படி ப்ளைனாக இருந்தாலுமே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல நான் பீட்ஸ் அடுக்கியும் காட்டுறேன். உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த இடத்துலேருந்து அமிட்டோ த்ரெட் எடுத்துட்டு இப்போ இந்த பீட்ஸ் தான் அடுக்க போகிறோம். இப்படி அடுக்கிட்டு வரலாம்.
நம்மளோட விருப்பம் தான் இது. எப்படி வேணாலும் அடுக்கலாம். கட் டியூப் அடுக்கலாம். ஏதோ நம்மளோட விருப்பம் தான். இதுக்கப்புறம் செயின் ஸ்டோன் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் திரும்ப பீட்ஸ் அடுக்கலாம். இது நம்மளோட ஐடியாஸ் தான். இது எல்லாமே எப்படி நம்ம வந்து என்ன க்ரியேட்டிவாக பண்ணலாம் அப்படிங்கிறது நம்மளோட ஐடியா தான். அது இப்படியும் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடுக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல ஷார்ப்பு கிட்ட வரும்போது மட்டும் நீங்கள் பாருங்கள் இந்த இடத்துல எப்படி ஷார்ப் வைக்கலாம் அப்படிங்கிறத. இப்போ நம்ம ஃபுல்லாக போட்டாச்சு. இந்த இடத்துல ஷார்ப்பு கிட்ட பாருங்கள். இந்த இடத்துல வரும்போது மட்டும் இப்படி எக்ஸ்ட்ரா ஒரு பீட்ஸ் வச்சுருக்கேன். வச்சுட்டு இந்த நூலை இங்கே கொண்டு வந்துக்கோங்க. இந்த இடத்துல இந்த நூலை இப்படி போட்டுட்டு இங்கே கொண்டு வந்துக்கோங்க. ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு கொண்டு வாங்க. இந்த இடத்துல கொண்டு வந்துட்டு இந்த கேப்பில் விட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ப் வந்து அழகாக கிடைக்கும். இப்போ நம்ம இந்த கேப்பில் எடுத்துட்டு அப்படியே பீட்ஸ் எடுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்படியே எடுக்கலாம். அப்போ உங்களுக்கு இந்த ஷார்ப் அப்படியே கிடைக்கும். அழகாக இருக்கும் பார்க்க. இல்லை வெறும் ஜரியில் மட்டும் அவுட்லைன் கொடுக்குறனாலும் கொடுக்கலாம். அது நம்மளோட ஐடியா தான், நம்மளோட விருப்பம். பீட்ஸ் வேணாம் எங்களுக்கு வெறும் த்ரெட் ஒர்க் மட்டும் பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஜரியில் அவுட்லைன் கொடுக்கலாம். 2 லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இல்லை சிம்பிளாக அவுட்லைனே இல்லாமையும் கொடுக்கலாம். இந்த தையலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆரி நீடில் தான் போடணும்னு இல்லை, நம்ம கையூசிலும் இந்த மாதிரி போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக பீட்ஸ் அடுக்கி முடித்தாச்சு. இப்போது நாட் போடுறேன். இந்த இடத்துல நாட் போட்டுட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபினிஷிங்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த தையல். நம்ம கையூசிலையும் நம்ம பண்ணலாம். இன்னும் நான் உங்களுக்கு வந்து நிறையா வந்து கையூசிலையும் நான் எப்படி போடலாங்கிறதையும் நான் காட்டுறேன். இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.